டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது அகதிகளின் வருகை வெகுவாக குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிறப்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக அகதிகள் வருகை வெகுவாக குறைவடைந்துள்ளது. ஜெர்மன் நாட்டில் அகதிகள் வருகின்ற எண்ணிக்கையானது பாரிய அளவு குறைவடைந்துள்ளதாக புள்ளிவிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது கடந்த மாதம் எல்லை தடுப்பு சோதனைகளை அறிமுகப்படுத்தி இருந்தது. இதே வேளையில் அகதிகள் வருவதற்கான பல கட்டுப்பாடுகளையும் ஜெர்மன் அரசாங்கமானது விதித்திருந்தது. இதன் காரணத்தினால் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டானது இந்த காலத்தில் அகதிகளுடைய எண்ணிக்கையானது 15 வீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஜெர்மன் நாட்டில் மொத்தமாக இந்த ஆண்டு 1,70,571 பேர் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும், இஸ்பானியன் நாட்டில் 1,22,096 பேர் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும், இத்தாலியில் 1,17,042 பேரும், பிரான்சில் 1,15,652 பேரும், இதே வேளையில் ஹங்கேரி நாட்டில் 21 பேரும், ஸ்லோவாக்கியா நாட்டில் 121 பேரும், லிட்டவன் நாட்டில் 284 பேர் அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இலகு குடியுரிமை சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட இருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி வருகின்றன. ஜெர்மன் அரசாங்கமானது கடந்த 27/6/2024 புதிய பிரஜா உரிமை சட்டத்தை அமுல்படுத்தி இருந்தது. அதாவது ஒருவர் 5 வருட காலங்கள் ஜெர்மனியில் சட்ட ரீதியாக இருந்து சில நிபந்தனைகளை அவர்கள் நிறைவேற்றினால் அவர்கள் இந்த நாட்டின் பிரஜா உரிமைக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்பது புதிய சட்டமாகும். இதே வேளையில் சில தனிப்பட்ட நபர்கள் இந்த நாட்டில் சரியான முறையில் தங்களது காலூன்றி இந்த சமுதாயத்துடன் ஒன்றிணைந்தால் 3 வருடத்தில் கூட இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய சட்டத்தில் இடம் வகிக்கின்றது. இதே வேளையில் சட்ட பிரஜா உரிமை சட்டமும் கடந்த 27/6/2024 அமலுக்கு வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU கட்சியானது இந்த புதிய சட்டத்துக்கு எதிராக பல தடவைகள் கருத்தை வெளியிட்டிருந்தன. இதே வேளையில் தற்பொழுது இந்த CDU கட்சியுடைய தலைவரான ஃப்ரெட்ரிக் மேர்ஸ் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் தாம் பதவிக்கு வரும்பொழுது இந்த புதிய சட்டத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எண்ணியுள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். அதாவது அகதிகளாக இங்கே வந்தவர்கள் அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் அகதியாக அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடு கூட 3 வருடத்தில் இந்த நாட்டுடைய பிரஜா உரிமையை பெறக்கூடியதாக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். இதன் காரணத்தினால் இந்த சட்டங்களில் பாரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார். இதே வேளையில் வருகின்ற தேர்தலில் CDU கட்சியானது மக்களிடையே செல்வாக்குள்ள கட்சியாக இருக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. CDU கட்சியினுடைய சான்சலர் வேட்பாளராக, அதாவது அதிபர் வேட்பாளராக CDU கட்சியின் சார்பில் ஃப்ரெட்ரிக் மேர்ஸ் அவர்கள் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு அன்றைய தினம் நடைபெற்ற குண்டு தாக்குதலின் பிற்பாடு இந்த குண்டு தாக்குடைய சூத்திரதாரிகள் யார் என்பதை பற்றி ஆராயுமாறு கொழும்பு மறுமாவட்ட ஆயர் மால்கம் ரஞ்சித் அவர்கள் கடந்த அரசாங்கத்திடம் பல முறை வேண்டுதலை விடுத்திருந்தார். இதே வேளையில் கடந்த அரசாங்கங்கள் இவரது வேண்டுகளை உதாசீனம் செய்திருந்தன. இதே வேளையில் தற்பொழுது புதிதாக நியமனம் பெற்ற ஜனாதிபதியான அனுராகுமார திசாநாயக்க அவர்கள் கொழும்பு மறுமாவட்ட ஆயர் மால்கம் ரஞ்சித் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையின் பிற்பாடு தான் இந்த குண்டுபடிப்பின் சம்பந்தமான சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அரசியல் ரீதியாக இந்த வகையான குண்டு தாக்குதல் நடைபெற்று இருந்தால் இது ஒரு பேரழிவான ஒரு நிகழ்வாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இஸ்ரேலானது ஹிஸ்புல்லான்னு சொல்லப்படுகின்ற தென் லெபனானில் இயங்குகின்ற ஈரான் சார்பு அணி மீது பாரிய தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது. கடந்த சில நாட்களாக தென் லெபனானில், குறிப்பாக தென் பெய்ரூட்டில் தனது தாக்குதலை தொடர்ந்த இஸ்ரேலிய அரசு படையினர் தற்பொழுது வடக்கு லெபனானிலும் தமது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க, ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேலானது தனது தாக்குதலை தொடங்கி 2 வாரங்களுக்குள் ஹிஸ்புல்லாவுடைய தலைமை முற்றாக அழிக்கப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேலுடைய அரசு படையினர் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது ஹசான் நஸ்ருல்லா அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய வான்படையினால் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு அவருக்கு பதிலாக மற்றுமோர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலை, இவர் மீதும் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய வான்படையினால் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் தற்பொழுது இந்த நபருக்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பினருக்கும் எவ்விதமான தொடர்புகளும் அற்றுப்போயுள்ளதாகவும் இந்த அமைப்பானது குறிப்பிட்டிருக்கின்றது. இதே வேளையில் பிரான்ஸ் அதிபர் மாக்ரோன் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்று வெளிப்படையாக வெளியிட்டுள்ள கருத்துக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஈரானை அழிப்பதற்கு, இஸ்ரேல் அழிப்பதற்கு ஈரான் சார்பு குழுக்கள் கங்கணம் கட்டி நிற்பதாகவும் இவர்களை அழிக்க வேண்டியது காலத்தின் தேவை என்றும் இதை விளங்காத முறையில் பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி தனது தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்று கூறியிருக்கின்றார். அதாவது இவ்வாறு அவர் கூறியதானது மிகவும் பரிகாசமானதும் வெட்கக்கேடான செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட்.